அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சபா சூரா விளக்க உரையில் 71வது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். சென்ற பாடத்தில் அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளில் மிக அவசியமான ஒன்றுதான் மக்ஃபிரா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். ஏனென்றால் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் சுவர்க்கமும் கிடைக்காது. அந்த சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள், உணவு வகைகள், அல்லாஹ்வுடைய பொருத்தம், ஆக பெரிய அல்லாஹ்வுடைய அதாவது பரிசாக கொடுக்கக்கூடிய லிகா உல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தரிசனம் அதுவும் கிடைக்காது. எனவே மக்ஃபிரத்து முக்கியமானது என்ற விடயத்தையும், அந்த மக்ஃபிரத்து பற்றிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விடயங்கள் பற்றிய குர்ஆனுடைய சில வசனங்களையும் நாங்கள் சென்ற பாடங்களிலே பார்த்தோம். இன்றைய பாடத்திலே அல்லாஹு தஆலா அந்த மக்ஃபிரத்தை அடியார்களுக்கு எவ்வாறு ஆர்வமூட்டுகின்றான், அழைக்கின்றான், அது எவ்வளவு கட்டாயமானது, முக்கியமானது என்று முக்கியத்துவங்களை எடுத்து கூறுகின்றான், அந்த மக்ஃபிரத்தை தருவதாக வாக்களிக்கின்றான் போன்ற விடயங்களை அறிவிக்கக்கூடிய சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். சூரா மாயிதால 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறக்கூடிய நேரத்திலே வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அல்லாஹு தஆலா அவனை நம்பிய ஈமான் கொண்ட அந்த மூமின்களுக்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு சாலிஹான நல்ல வணக்கங்களை செய்து கொண்டு ஒரு சீர்திருத்தமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான் லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, வாஜிருன் அலீம், மகத்தான கூலியும் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா வாக்களிக்கின்றான். மக்ஃபிரா என்றால் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை அப்படியே மன்னித்து மறைத்து போடுவது, திருப்பி எடுத்து காட்டுவது கிடையாது, மக்கள் மத்தியில் எடுத்து அதாவது தெரியப்படுத்துவது கிடையாது. அல்லாஹ் அவ்வாறே மறைத்தே விடுவது. இப்படியான ஒரு பாக்கியத்தை அந்த மூமின்களுக்கு, சாலிஹான் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று கூறுகின்றான். எனவே இந்த இடத்திலே நாம் இந்த மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் முதலாவதாக அல்லாஹு தஆலாவுடைய வாக்கின் மீது, வாக்குறுதியின் மீது எங்களுக்கு உறுதி வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹு தஆலா வாக்களித்தால் மாறி செய்யவே மாட்டான். எனவே அல்லாஹு தஆலா கட்டாயமாகவே அதிலே பொய்யோ சந்தேகமோ கிடையாது. அல்லாஹ் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக அந்த மக்ஃபிரத்தை தருவான் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளத்திலே வர வேண்டும். அடுத்ததாக அந்த மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய ஈமானை தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை அதாவது வெளிப்படுத்தக்கூடிய, ஈமானை விட்டும் அடியானை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள், செயல்கள், அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணங்கள், இவைகளை விட்டும் ஈமானை சுத்தமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாலிஹான அமல்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்கள், பித்ஆக்கள் கலக்காத அமல்கள், துப்பரவான தூய்மையான அமல்களை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அல்லாஹு தஆலா அவனுடைய வாக்கை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த வாக்கை நிறைவேற்றி தருவான். சூரா பக்ரா 267வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து ஒரு புத்திமதியை கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து ஒரு புத்திமதியை சொல்லி காட்டுகின்றான். என்ன தெரியுமா? அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதித்தவைகளில் நல்லதில் இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்ல், பூமியில இருந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா வகைகளையும், அது கனிய வர்க்கங்களாக இருக்கட்டும், தானியங்கள், பயிர்கள், பழங்கள், எதாக இருந்தாலும் பூமியிலே இருந்து உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய அத்தனை விடயங்களில் இருந்தும் நீங்கள் நல்லவைகளிலிருந்து அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்தீங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரத்திலே மோசமானதை தெரிவு செய்து எடுத்து அதை செலவு செய்த முற்படாதீர்கள். அந்த மோசமானவைகளை எடுத்து செலவு செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே வழங்குவதற்காக, சதக்காக்கள் கொடுப்பதற்காக நீங்கள் முற்பட வேண்டாம். மோசமானவைகளை கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் வலஸ்தும் பிஆஹிரிஹி இல்லா அன் துஹ்மிது ஃபீஹி, உங்களுக்கு யாராவது அந்த பொருள்களை தந்தால் நீங்க கூட விருப்பம் இல்லாம தான் எடுப்பீங்க, கண்ணை பொத்தி கொண்டு எடுப்பீங்க, ஏன் தான் தந்தார் என்றார் என்பதற்காக எடுப்பீங்க, தராமல் இருந்தால் நல்லமே நினைப்பீங்க. எனவே அப்படி விருப்பம் இல்லாம அந்த பொருட்களை நீங்க வாங்குவீங்களே, அப்படிப்பட்ட பொருட்களை நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவைகளை தெரிவு செய்து மோசமானவைகளை நீங்கள் கொடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ கனியுன், நீங்க கொடுக்கக்கூடியது அல்லாஹ்க்கு, எனவே அவன் தேவையற்றவன். இந்த அதாவது மோசமானவைகளை, வீசக்கூடியவைகளை, பொறுமதியற்றவைகளை, மனிதர்களுக்கு சந்தோஷத்தை தராதவைகளை, இவைகளை நீங்க கொடுத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறார். ஹமீது, அவன் புகழுக்குரியவன், அவன் தேவையற்றவனாக இருக்கின்றான். எனவே நல்லதை கொடுங்கள் என்று ஒரு புத்தி
புத்திமதியை அல்லாஹ் தஆலா இங்கே கூறி காட்டுகின்றான் மூமின்களை பார்த்து. மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா புத்திமதி சொல்லும் இடங்கள் எல்லாம் ஷைத்தான் வந்து குறுக்கிட்டு விடுவான், எல்லா இடத்திலையும் வருவான். அவன் அல்லாஹ்வுடைய புத்திமதிக்கு மாற்றமாக வேலை செய்வான், எண்ணங்களை உண்டாக்குவான். அப்படி செய்யாத, தோல்வி அடைவாய், உனக்கு இல்லாம போகும் என்றெல்லாம், நீ அப்படி நடக்காத, இப்படி நட என்று அவனுடைய ஐடியாக்களை அங்கே கொண்டு தடையாக இருக்கக்கூடிய பல இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஷைத்தான் வந்து விடுவான் அல்லாஹ் புத்திமதி செய்யக்கூடிய இடங்களிலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மனைவியையும் கூட விட்டு வைக்கவில்லை. சுவர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து எல்லாத்தையும் அனுபவிங்க, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் 2 பேரும் போகக்கூடாது, இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று புத்திமதி சொன்னான் அல்லாஹ். நீங்கள் அநியாயக்காரராக மாறிடுவீங்க அப்படி செஞ்சா என்றெல்லாம் புத்திமதி சொல்ல ஷைத்தான் வந்து வேற ஐடியாவை கொடுத்து அங்க வழிகெடுத்தான் தானே. அந்த தொடர் அது கியாமத்து நாள், மறுமை நாள் வரையில அந்த ஷைத்தானுடைய முயற்சி அது ஓய்வு பெறவே மாட்டாது, அவன் செய்து கொண்டே இருப்பான். எனவே அல்லாஹ் தஆலா அதனால தான் இந்த வசனத்தில் இந்த புத்திமதியை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான் 268வது வசனத்தில் என்ன தெரியுமா? அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. இப்படி நீங்க நல்லதை செலவு செய்யுங்கன்னு நாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான்? அவன் உங்களுக்கு வறுமையை தூண்டுவான், வறுமையை அவன் வாக்களிப்பான், வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துவான். அப்படியெல்லாம் கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? நீ வங்குரோத்துக்காரனாகிடுவாய், உனக்கு எல்லாமே இல்லாம போய்த்திடும். அப்படி கொடுத்து நீ எல்லாத்தையுமே இல்லாம ஆக்கி கொள்ளாத அப்படி என்று சொல்லி அந்த ஷைத்தான் வந்து அந்த இடத்துல என்ன செய்வான் தெரியுமா? அந்த வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அவன் அடுத்ததாக செய்யக்கூடிய வேறு என்ன தெரியுமா? தீமையான காரியங்களை ஏவுவான், தீமைகளை ஏவுவான், அல்லாஹ்க்கு மாறு செய்ய ஏவுவான். அல்லாஹ் உண்டை செய்ய சொல்ல, அல்லாஹ் கட்டளை உண்டை பிறப்பிக்க மாறு செய். ஆதமுக்கு சொன்னது மாதிரி மாறு செய், அவனுடைய வேலை அதுதான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய் என்பதை தூண்டிக் கொண்டிருப்பான். இங்கே அல்லாஹ் கொடுக்க சொன்னால் நீ கொடுக்காத, நீ பகைத்தனம் புகழ்த்தனம் காட்டு, அதாவது உலகத்தனம் காட்டு என்பதாக அவன் அங்கே ஏறிக்கொண்டிருப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு கூறுகின்றான், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவனிடத்தில் இருந்து பாவ மன்னிப்பை அல்லாஹ் வாக்களிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு வஃபதுலா இன்னும் அதிகப்படுத்தி தருவான், இரட்டிப்பாக்கி தருவான். நீங்க கொடுக்க அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பிச்சைக்காரன் அல்ல, அல்லாஹ் வாசிஉன், அல்லாஹ் விசாலமானவன். அவன் கொடுத்து கொண்டே போவான். எனவே அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. அலீம், நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே கூறி காட்டுகின்றான். நாம் யோசிக்க வேண்டிய செய்தி இங்கே எங்க தெரியுமா? 2 விடயங்கள் வருகிறது. ஒன்று ஷைத்தான் 2 வேலையை செய்கின்றான், அல்லாஹ் 2 வேலையை செய்கின்றான். ஷைத்தான் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? வறுமையை தூண்டுகின்றான், வறுமையை கொண்டு பயன் காட்டுகின்றான், கெட்ட செயல்களை தூண்டிக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுமாறு தூண்டிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அதுக்கு மாற்றமாக என்ன செய்கின்றான் தெரியுமா? அவன் பாவத்தை உங்களுக்கு ஏவுகின்றானா, நான் மன்னிப்பை உங்களுக்கு தருகின்றேன். அவன் பாவத்தை ஏவுகின்றானா, நான் உங்களுக்கு மன்னிப்பை தருகின்றேன். நீங்கள் பாவம் செய்தால் நான் மன்னிப்பேன், நீங்கள் பாவம் செய்தால் நான் மன்னிப்பேன். அவன் உங்களுக்கு பகீல்தனத்தை உலோபித்தனத்தை ஏவுகின்றானா, நான் உங்களுக்கு விஸ்தீர்ணத்தை தருகின்றேன், அதிகப்படுத்தி தருகின்றேன், இரட்டிப்பாக தருகின்றேன். நீங்க செலவழிச்சு கொண்டே இருங்க. எனவே அவன் பேச்சை கேட்காதீங்க, நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே கூறி காட்டுகின்றான். உதாரணத்துக்கு பாருங்க, அரசியல் மேடைகள்ல 2 பகுதியாக 2 கட்சிகள் ஏறிட்டா, ஒரு கட்சிக்காரர் நாங்க இப்படி செய்வோம், வந்தா கவர்மெண்ட் எடுத்தா நாங்க இப்படி செய்வோம், அதை தருவோம், அதை நிப்பாட்டுவோம், அதை செய்வோம், இதை கூட்டுவோம், இதை குறைப்போம், அப்படியெல்லாம் வாக்களிப்பார்கள். இன்னும் ஒரு கட்சிக்காரர் அவங்க வாக்களிப்பாங்க, அவங்க செய்வதில் செல்வதெல்லாம் போய் நாங்க தானே செய்வோம், இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் அவங்க பேசுவாங்க. 2 கட்சிக்காரரின் பேச்சு இவங்க கேட்பாங்க. யாரோட வாக்கு உண்மை என்று படுவதோ அந்த பகுதிக்கு திரும்புவாங்க உலகத்தில். ஆனா அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான், ஷைத்தான் வாக்களிக்கின்றான். ஷைத்தானுடைய பேச்சு எங்களுக்கு தெரியும், 0. அது நடக்காது. அல்லாஹ்வுடைய பேச்சோட முன் வச்சு பார்த்தா ஷைத்தானுக்கு எதுவுமே செய்ய முடியாது. எனவே ஷைத்தான் அந்த செலவழிக்கக்கூடிய நேரத்திலே ஏற்படுத்தக்கூடிய அந்த உலோபித்தனத்தையும் பாவத்தை தூண்டுவதற்காக வரக்கூடிய நேரத்தில் அவனை தட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை எதிர்பார்ப்பது, அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யறதுக்கு முற்படுவது, இதை நாங்கள் தெரிவு செய்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த மக்ஃபிரத்து, அவனுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த மக்ஃபிரத்தின் பக்கமாக அழைக்கின்றான். அடியார்களை
இந்த பாவ மன்னிப்பும் பக்கமாக அல்லாஹ் அழைக்கின்றான். எப்படி தெரியுமா? வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah வல் மக்ஃபிரத்தி பிஇذனி. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தின் பக்கமாகவும் அவனுடைய அந்த ரஹ்மத் மக்ஃபிரத் மன்னிப்பும் பக்கமாகவும் அடியார்களை அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹ் அழைக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அழைப்பு உலகத்திலே வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் திறந்து அங்கே சேலெல்லாம் போட்டு அழைப்புகள் அழைக்கிறது. விழாக்கள் அங்கே படக்கச்சேரிக்கு, விளையாட்டு மைதானத்துக்கு, பாட்டு கச்சேரிக்கு, எல்லாத்துக்குமே அழைப்புகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அழைக்கின்றார்கள், ஓடுகின்றார்கள், அந்த அழைப்பை கேட்டு நம்பி ஓடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பு இருக்கிறதே, சுவர்க்கத்தின் பக்கம் வாங்கள், மக்ஃபிரத் மன்னிப்பும் பக்கம் வாங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கின்றானே, இந்த அழைப்பை செவிமடுத்து கேட்டு உணர்ந்து அதை விளங்கி போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் இன்றைய சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆல இம்ரான்ல 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், என்ன தெரியுமா? வசாரிஉ அங்கே அழைக்கின்றான். வல்லாஹு யதுஉ, அல்லாஹ் அழைக்கின்றான். இங்க என்ன தெரியுமா கூறுகின்றான்? வசாரிஉ விரைந்து போங்கள், விரைந்து செல்லுங்கள். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களுடைய அந்த ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பும் பக்கமாகவும் சுவர்க்கத்தின் பக்கமாகவும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கே அதாவது கூறி காட்டுகின்றான். இங்கே உலகத்திலேயும் சொல்வார்கள், விரைந்து செல்லுங்கள், இலவசமாக கொடுக்கப்படுகிறது, இலவச சேவைகள், இலவச சன்மானங்கள், இலவச கொடுப்பனர்கள், அது அவசரமாக விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓடுவார்கள். மக்ஃபிரத்தின் பக்கம் எத்தனை பேர் வருகின்றோம்? யா அல்லாஹ், நீ அவசரப்படுத்துகின்றாயே, தீவிரப்படுத்துகின்றாயே, அந்த மன்னிப்பும் பக்கமாக நான் வந்திருக்கின்றேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அந்த மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்கள், அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள், அமல்கள், வணக்கங்களை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு குறைபாடாக இருக்கின்றார்கள். அல் ஹதீத்ல, சூரத்துல் ஹதீத் 21வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை பார்க்கின்றான், சாபிகு, நீங்கள் முந்தி செல்லுங்கள், போட்டி போட்டு முந்தி செல்லுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பும் பக்கமாகவும் சுவர்க்கத்தின் பக்கமாகவும் நீங்கள் போட்டி போட்டு முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். சூரா ஆல இம்ரான்ல 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்திலே ஒரு செய்தியை சொல்கின்றான், என்ன தெரியுமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, ஏனென்றா எல்லாரும் அல்லாஹ்வை நேசமிக்கத்தான் முயற்சி செய்தாங்க. யாரை பார்த்தாலும் சொல்வது, நாங்கள் அல்லாஹ்வை நேசம் வைக்கின்றோம், எந்த செயலை செஞ்சாலும் அல்லாஹ்வை நேசம் வைக்கின்றோம், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குத்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குத்தான், அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்ளணும் என்றுதான் வழிகேற்ற போறவனும், கொள்கையில பிழை செய்தவனும், பாவம் செய்தவனும், எத்தனையோ விதமான அனாச்சாரங்களை செய்யக்கூடியவனும் ஏதோ அவன் சொல்லிக் கொண்டிருப்பான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறவனும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறவனும் என்று தான் சொல்லுவாங்க. எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல், நபியை சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தா ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்படி செய்தால் அவர்கள் உங்களை பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். வயஃபிர்லக்கும் துனுபக்கும், நேசிப்பது மாத்திரமல்ல உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நேசமும் மன்னிப்பும் கிடைக்க வேண்டுமென்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று கூறிவிட்டு வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மிக இரக்கமானவன், மன்னிப்பாளன் என்று சொல்கின்றான். எனவே இந்த நேசத்தை அல்லாஹ் எல்லோருமே அதாவது அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்கள் என்றுதான் சொல்கின்றார்கள். கொள்கைவாதிகளை பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கின்றோம், அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்றால் கொள்கைவாதிகள் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணாக பேசிவிட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இதை செய்கின்றோம் என்று அவர்களும் சொல்வார்கள். அல்லாஹ் எங்கே என்று கேட்டா அரிசிக்கு மேலே இல்லை, அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ் எங்கும் இருப்பான் என்று சொல்லக்கூடிய கொள்கையில் உள்ளவங்களும், ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது, அல்லாஹ் எங்கும் இருப்பான் என்று இல்லை, குர்ஆன் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அரிசிக்கு மேலால தானே இருக்கிறான் என்று எல்லாம் வந்திக்கு தானே, அந்த நேரத்தில் நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, பிழைய கூட கொள்கை, அல்லாஹ் எங்கும் இருப்பான் என்றது பிழையான கொள்கை ஒன்றை சொல்லக்கூடாது என்றால், இல்லை, அல்லாஹ்வுக்கு இடம், அல்லாஹ்வுக்கு திசை கற்பிக்க கூடாது, அப்படியெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. அப்படி விச்சா அல்லாஹ் திசையின் பக்கமாக தேவை கண்டுவிட்டான், இடத்தின் பக்கமாக தேவை கண்டுவிட்டான். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. அவனை சரியாக நாங்கள் சொல்றதா இருந்தா எங்கும் இருப்பான் என்று சொல்லிவிட்டா எங்கேயோ இருப்பான் என்று அல்லாஹ்வை அப்படி விளங்கினவங்களும், அகீதா பேசக்கூடிய கொள்கைவாதிகளும் இவங்களும் அல்லாஹ்வுடைய நேசத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க.
இயக்கவாதிகள், தரிகாவாதிகள், எத்தனையோ விதமான ஜமாத்துகள் எல்லாரையும் பார்த்தா அவங்களோட கடைசி முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசம் தான். அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு ஏன்னா இப்படி திக்ர் செய்தீங்க, இல்ல அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு ஏன்னா இப்படி ஆட்டம் போட்டீங்க, அல்லாஹ்வுடைய நேசத்துக்காகத்தான். எப்படினா கொண்டாட்டம் எல்லாம் இப்படி கொண்டாடுறீங்களே, எப்படி மௌலித் எல்லாம் இப்படி சிறுக்குள்ள செய்திகள் எல்லாம் பித்ஆக்கள் எல்லாம் செய்து இப்படி எல்லாம் நீங்க செய்ய வேணுமா? பிழையானதை இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டலே, சஹாபாக்கள் காட்டலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாரும் சொல்வது அல்லாஹ்வுடைய நேசத்துக்காகத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்று. இங்கே தான் ஒரு கேள்வி வருகிறது, அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும்? சஹாபாக்கள் எப்படி கொண்டாடினார்கள்? பிறந்த நாள் கொண்டாட்டமா? மாதம் ஒரு அவுலியாவை வைத்துக் கொண்டு இந்த அவுலியா இந்த மாதத்திலே பிறந்தார் அதுக்காக கந்தூரி, இந்த 2வது மாதத்திலே இந்த மாதத்திலே இந்த அவுலியா பிறந்தார் அதுக்காக கந்தூரி, இவர் வஃபாத்தானார் அதுக்காக கத்தம் என்றா கொண்டாடினாங்க. இயேசு கிறிஸ்துவர் பிறந்து விட்டால் முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டாடணும், அவங்களுக்கு இல்லாட்டி சரியில்லை, அந்நியவங்களுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து செல்லாட்டி சரியில்லை, சேர்ந்து போகணுமே, அவங்களோட மார்க்கத்தில் அவங்களோட தானே நாங்களும் பழகுதோம், அவங்களோட ஒபிஸ்ல தானே நாங்களும் பழகுதோம், அதனால நாங்கள் சேர்ந்து போகணும் என்று சேர்ந்து பைத்து கொடுத்தாலும் அல்லாஹ் நேசத்தில் சஹாபாக்கள் தேடினாங்க. எனவே நேசத்தை தேடுவது எப்படி என்றால் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. எனவே என்னை பின்பற்றுங்கள் என்பது எங்க இருக்கின்றது தெரியுமா? அது சஹாபாக்களோட வாழ்க்கையில பார்க்கணும். சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாங்களோ அந்த முறையில பின்பற்றினா தான் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைக்கும் என்பதை இந்த ஆயத்து, இந்த குர்ஆனுடைய திருவசனம் ஆணித்தரமாக சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா ஒரு பிரார்த்தனையை படித்து தருகின்றான். அவன் சொல்லித்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? பாவ மன்னிப்புக்காக ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். சூரத்துல் மூமினூன் 118வது வசனத்தில் வக்குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னை நீ மன்னித்து விடுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களிலே இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்லுமாறு அந்த நபிக்கு அல்லாஹ் படித்துக் கொடுக்கிறான். எனவே மகபிரத்தும் ரஹ்மத்தும் நெருங்கி வரணும், ரெண்டுமே உண்டாகத்தான் வரும். ரஹ்மத்து அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க கிடைக்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்து கொண்டே இருக்கும், மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே அது ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று அகலாது, அது ரெண்டும் நெருக்கமானது. எனவே எங்களுக்கு தேவையானது அல்லாஹ்வுடைய அந்த மகபிரத்தையும் ரஹ்மத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படித்து தருகின்றான். அல்லாஹ் பொதுவான ஒரு அழைப்பொன்றை கொடுக்கின்றான். உலக மக்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு பொதுவான ஒரு அழைப்பு, ஒரு இரக்கமான ஒரு அழைப்பு, அதை விட்டுட்டு போகிறதுக்கு இயலாத ஒரு அழைப்புண்ட முழு மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். எப்படி தெரியுமா? ஜுமர்ல 53வது வசனத்தில் வருகிறது, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவத்தை அதிகமாக செஞ்சு கொண்டவங்களே, சாதாரணமாக செஞ்சவங்களே அல்லாஹ் சொல்றான், பாவத்தை அதிகமாக செஞ்சு இனி எனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் நாசமாகி பெய்த்தேன், நரகம் தான் எனக்கு விமோச்சனமே கிடையாது என்றெல்லாம் முடிவெடுப்பாங்களே, இதுக்கு பின்னாலே பாவம் ஈக்கிதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாவம் செஞ்சவங்களை, அப்படி நம்பிக்கையே இல்லாம போய்த்து அந்த போர்டர்ல இருக்கக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அவங்களை பார்த்து சொல்லுங்க தெரியுமா? யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று இரக்கமாக பேசி அல்லாஹ் பேசுவதாக அப்படி பேசி சொல்லுங்க. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை, அவன் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை, அவனுடைய அருளுடைய நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். மன்னிக்காம இருந்து விடவே மாட்டான், அவன் ரஹ்மத்தை செய்யாம இருந்து விட மாட்டான். எனவே நீங்கள் நம்பிக்கை இழந்து போடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டான், எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஷிர்க்கையும் தௌபா செய்தால் மன்னிப்பான். மௌத்துக்கு முன்னால் ஷிர்க்கை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஆக பெரிய பாவம், அது தௌபா இல்லாட்டி கியாமத்தினாலே ஹாலிதீன ஃபீஹா, நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உண்டு தான் அந்த ஷிர்க்குன்னு சொல்லக்கூடியது. எனவே ஆக பெரும் பயங்கரமான பாவம், அல்லாஹ்வோட நேருக்கு நேரு மோதக்கூடிய ஒரு பாவம் அந்த ஷிர்க்கு. இந்த ஷிர்க்கை கூட அல்லாஹ் தஆலா நீ எப்படி ஷிர்க்கு வைத்தாலும் சரி, எத்தனை தெய்வங்களை நீ கொண்டாடினாலும் சரி, எல்லாத்தையுமே மன்னிச்சு போட்டுடுவேன். நீ மன்னிப்பு கேட்டாயேண்டா, நீ அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா அதிலிருந்து மீண்டு வந்துட்டாயேண்டா உன்னை மன்னிச்சிடுவேன் என்று அல்லாஹ் தஆலா பொதுப்படையாகவே அல்லாஹ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அறிவித்தல் கொடுக்கின்றான். கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த மக்பிரத்துடைய பொறுமதியை விளங்குவதற்காக ஒரு செய்தியை சொல்கின்றான். இந்த மக்பிரத்து எவ்வளவு பொறுமதியானது தெரியுமா என்பதை விளங்குவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மிகப்பெரிய நஷ்டவாளி இந்த மக்பிரத்தை இழந்தவன். மிகப்பெரிய நஷ்டவாளி உலகத்தில் யார் தெரியுமா? இந்த மக்பிரத்தை, பாவ மன்னிப்பை இழந்தவன், பாவ மன்னிப்பை எடுக்காமல் விட்டவன்.
கைக்கு கிடைத்த பாவ மன்னிப்பை கொடுத்தவன். எப்படி தெரியுமா அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, மகபிரத்தை கொடுத்து அல்லாஹ் கொடுக்கின்ற மகபிரத் இல்ல உனக்கு பாவ மன்னிப்பு என்று அல்லாஹ் கிஃப்டாக இதை கொடுக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து அதாபை பெற்றுக் கொள்வார்கள். பாவ மன்னிப்பை விற்று அந்த அதாபை வாங்கிக் கொள்வார்கள், தண்டனையை வாங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால 175வது வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் உலாயிக்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். உலாயிக்க அவர்கள் அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, இஷ்தரவுல் லலாலத பில் ஹுதா நேர்வழியை கொடுத்து வழிகேட்ட வாங்கி கொண்டாங்க. நேர்வழியை கொடுத்து வழிகேட்ட வாங்கி கொண்டாங்க. ஒல் அதாப பில் மக்ஃபிரா மன்னிப்பை கொடுத்து மன்னிப்பு மக்ஃபிராவை கொடுத்து தண்டனையை பெற்றுக் கொண்டவர்கள், மன்னிப்பை கொடுத்து தண்டனையை பெற்றுக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபமா அஸ்பரஹும் அலன்னார் நரகத்துடைய இந்த கொடுமையான இந்த வேதனை, இந்த கடுமையான வேதனையை இவங்க எப்படித்தான் பொறுக்க போறாங்களோ, என்ன இப்படித்தான் பொறுக்க போறாங்களோ என்று அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு வார்த்தையின் மூலமாக அதை சொல்லி காட்டுகின்றான். எனவே இங்கே ஒரு வியாபாரத்துக்கு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான். இந்த செய்தியை அல்லாஹ் வியாபாரத்துக்கு ஒப்பிடுகின்றான். வியாபாரத்தை பாருங்க, ஒரு படித்தவன், ஒரு அறிவுள்ளவன், ஒரு திறமைசாலி, அவன் ஒரு நாளின் நஷ்டம் போக விரும்பவே மாட்டான். லாபம் எப்படி அடைவது, அவன் லாபத்தை எப்படி ஈட்டுவது என்ற சிந்தனையில் தான் இருப்பான். ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது என்றால், இங்கே லாபம் எடுக்கவில்லை, நஷ்டவாளியாக மாறுகின்றான். மோசமானதை அதாவது எடுக்கின்றான், நல்லதை கொடுத்து மோசமானதை எடுக்கின்றான். நல்லதை கொடுத்து மோசமானதை எடுக்கக்கூடிய வியாபாரி எவ்வளவு பெரிய நஷ்டவாளி. எனவே இவன் பெரிய நஷ்டவாளி என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே உணர்த்துகின்றான். நேர்வழியை கொடுத்து வழிகேட்டை எடுப்பது, மன்னிப்பை கொடுத்து தண்டனையை எடுப்பது எவ்வளவு பெரிய நஷ்டவாளி, ஒரு அறிவில்லாத தனம். இதை அல்லாஹ் தஆலா எங்கே தெரியுமா கூறுகின்றான், சூரத்துல் பக்ரால 174வது வசனத்தில், அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் அல்லாஹ் அவங்க யாருன்றதை கூறி காட்டுகின்றான். எப்படி தெரியுமா கூறுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வேதத்தில் சொல்லப்பட்ட செய்திகள், அல்லாஹ் இறக்கி வைத்தவைகளை மறைத்து அவங்க மறைச்சிடுவாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டதை மறைச்சிடுவாங்க. அப்படி என்ன, வேதம் படித்தவங்க, உலமாக்கள், தெரிஞ்சவங்க, அறிவாளிகளை தான் இங்கே பேசப்படுது. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க அப்படியே மறைச்சிடுவாங்க, தெரிஞ்ச விஷயத்தை மறைச்சிடுவாங்க. வயசு தருண பிகி சமணம் கலீலா அதை அப்படியே விற்று கொஞ்சம் கொஞ்சம் பொருளுக்காக வேண்டி அதை வித்துடுவாங்க. உலகத்துடைய சின்ன கிரயம் உண்டு, சின்ன ஒரு லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி அந்த வேதத்தில் வந்தத்தை அப்படியே வித்துடுவாங்க. ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அங்கே வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது, தௌராத்திலே, இன்ஜிலிலே. எனவே அங்கே அதை மறைக்கின்றார்கள். அந்த அறிவாளிகள் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்காமல் அதை மறைத்து அவர்களுடைய அந்த வேலைகளை செய்து கொண்டார்கள். அவருடைய அந்த வேலைகளை, தொழில்களை, சல்லிகளை, அவருடைய எல்லா ஏற்பாடுகளையும், சொந்த விடயங்களை அவர்கள் செய்து கொள்வதற்காக அதை மறைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இவங்க உலாயிக மா யகுலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், இவங்க நெருப்பத்தான் சாப்பிடுறாங்க. பௌத்துகள் இவங்க வயிறுகளில் சாப்பிட்டது என்ன தெரியுமா, அந்த எடுத்ததை கொண்டு நெருப்பை சாப்பிடுகின்றார்கள். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா இவங்களோட பேசவே மாட்டான். வலா யுஸக்கீஹிம் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யாரை தெரியுமா கூறுகின்றான், உலமாக்கள் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்திலே, ஹக்கை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்திலே, சத்தியத்தை எடுத்து முன்வைக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே, உண்மையை உரைக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே அவருடைய தொழிலுக்காக, பொருளுக்காக, அவருடைய அந்தஸ்துக்காக, மரியாதைக்காக, அவருடைய ஆட்பலத்துக்காக, மக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மக்கள் என்னை வெறுத்து விடுவார்களே, ஏசி விடுவார்களே, குறை நினைத்து விடுவார்களே என்பதற்காக எல்லாம் மார்க்கத்தை மறைக்கின்றார்களே, சத்தியத்தை மறைக்கின்றார்களே. இப்படிப்பட்ட உலமாக்களைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே கூறி நஷ்டமான வியாபாரத்தை தேடிக்கொண்டவர்கள் இவர்கள் தாம் மன்னிப்பை கொடுத்து, அல்லாஹ் கிஃப்டாக கொடுக்கக்கூடிய மன்னிப்பை கொடுத்து அதாபை பெற்றுக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டி, ஆக பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா, இந்த மகபிரத்தை இழக்கக்கூடியவர் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிக்காட்டி, மகபிரத்து அவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த மகபிரத்தை சரியான முறையில் அடையக்கூடிய கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது